எப்படி அவனுடைய பாணியில் சொல்லி காட்டுகிறான் என்றால், அர் ரஹ்மான் அல்லமல் குர்ஆன் ஹலக்கல் இன்சான் அல்லமஹுல் பயான். ஹலக்கல் இன்சான், மனிதனை படைத்தேன். அல்லமஹுல் பயான், பயான் என்றால் தெளிவாக விளக்கமாக பேச்சு திறமையை மனிதனுக்கு மட்டும்தான் கற்றுக் கொடுத்தேன் அப்படிங்கறத அல்லாஹ் சொல்றான். இப்ப நமக்கெல்லாம் பேசுவது நம்ம நினைக்கிறோம் பிறந்த உடனே நம்ம பேசல, தாய் தந்தையர்கள் தான் நம்ம என்ன செய்யறாங்க, கற்றுக் கொடுக்கறாங்க. பட் அந்த பேச்சு என்கின்ற நியமத்தை கொடுத்தவன் ரப்புல் ஆலமீன், சுப்ஹானல்லாஹ். இப்ப இப்படி யோசிப்போமே, இப்போ நம்ம ஏதாவது ஒரு நல்ல பேச்சாளரை நம்ம பார்க்கும்போது இவருடைய உஸ்தாத் இப்படி இருப்பாங்க அப்படின்ற ஒரு எண்ணம் வரும்ல. இப்ப நாம மனிதர்களுடைய சில பேச்சுக்களை கேட்கும் பொழுது நம்ம ரொம்ப பிரமிப்பாகிறோம். நமக்கு பேச்சு கற்றுக் கொடுத்த அந்த இறைவனுடைய கலாம் எவ்வளவு பிரமிப்பா இருக்கும், எவ்வளவு பேச்சு அவனுடைய கலாம் எவ்வளவு சிறப்பாக இருக்கும். சுப்ஹானல்லாஹ். குர்ஆன் முழுக்க அவனுடைய பேச்சு தான். நம்ம இறைவனுடைய வார்த்தை என்று சொல்வதை விட இறைவன் நம்மிடத்தில் பேசக்கூடிய பேச்சு என்று சொன்னால் அந்த குர்ஆன்ல அவ்வளவு மதிப்பா இருக்கும். அல்லாஹ் எப்படி எல்லாம் பேசியிருக்கான் பாத்தீங்களா. மலக்குமார்களிடத்தில் நேரடியாக பேசிய பேச்சுக்கள் குர்ஆன்ல இருக்குது. நபிமார்களிடத்தில் நேரடியாக கல்லமல்லாஹு தக்லீமா, இந்த வார்த்தை நம்ம யோசிச்சு பார்த்தோம்னா, நான் மூசாவிடம் பேசினேங்கிறத அல்லாஹ் சொல்றான். எப்படி நேரடி அவனே வந்து சஜஷன் கொடுக்கறான், நான் பேசினேன் அப்படிங்கிறான். சுப்ஹானல்லாஹ். இப்ப அவனுடைய பேச்சு குர்ஆன் முழுக்க நிறைஞ்சிருக்கு. அதனால தான் அவனுடைய பேச்சுக்கு எல்லையே இல்லை. எந்த அளவுக்கு அப்படின்னா, நீங்கள் கடல்களை எல்லாம் ஒன்று சேர்த்தாலும், கடல்களை மையாக ஆக்கினாலும், உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா மரங்களையும் பேனாவாக ஆக்கினாலும் இறைவனுடைய பேச்சுக்கு முடிவே கிடையாது. சுப்ஹானல்லாஹ். எவ்வளவு பெரிய பேச்சாளர்னாலும் 1 மணி நேரம் இல்ல 2 மணி நேரம், உலகத்திலேயே ரொம்ப அதிகமாக மணி நேரங்கள் பேசிய ஒரு ஆங்கில பேச்சாளர் இருந்தார். 6 மணி நேரம் தொடர்ந்து பேசியிருக்கிறார். அதை விட வரலாற்றில் மறைக்கப்பட்ட ஒரு மாமனிதர் பழனி பாபா. சரியா, பழனி பாபா. அவங்க 16 மணி நேரம் ஆங்கிலத்தில் உரையாடி இருக்கிறாங்க. சுப்ஹானல்லாஹ். நமக்கு தெரியும் இல்லையா, அவங்க வந்து ரொம்ப நல்ல வீரமிக்க ஒரு பேச்சாளருங்கிறது நமக்கு தெரியும். இப்ப இப்படியெல்லாம் மனிதனின் பேச்சை பார்த்து பிரமிப்படைகிறோம். ஆனால் அல்லாஹு தஆலா குர்ஆன் முழுக்க அவனுடைய பேச்சுக்கு எல்லை இல்லாமல் இருக்கிறதே. சுப்ஹானல்லாஹ். இப்ப மலக்குமார்களிடத்துல எப்படி பேசினா அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றாங்க, இது கால ரப்புக லில் மலாயிகத்தி இன்னி ஜாஇலுன் ஃபில் அர்லி கலீஃபா காலு அத்தஜஅலு ஃபீஹா. அதாவது மலக்குமார்களே, நான் ஒரு மனித பிரதிநிதிகளை நான் படைக்க போறேன் அப்படின்னு சொல்லி அல்லாஹ்வுடைய பேச்சு. இது முதல்ல மலக்குமார்களிடத்துல அல்லாஹ் பேசுறான். அதே போல நபிமார்களிடத்தில், மூசாவே, நீங்க தூர் சினாய் மலை, புனிதமான ஒரு மலை குன்றின் மீது இருக்கிறீர்கள், உங்களுடைய காலணிகளை கலட்டிருங்க அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹு தஆலா மூசாவிடத்தில் நேரடியாக பேசுகிறான். அதே போல் நம்மிடத்தில் அல்லாஹ் நம்மகிட்ட பேசுறான். யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஈமான் கொண்டவர்களே. யாரை பார்த்து பேசுறான்? நம்மள. சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ் சொல்ல